ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தை உண்மையாகவே ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கு ஒருவர் தீமை செய்தாலும் அந்த தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதாய் இந்த பூமி நமக்கு சாட்சி கொடுக்கும். இயேசுவின் வருகையிலே ஆண்டவராக இயேசுவும் நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். அப்ப நல்லா கவனிங்க. ஆனா இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தீமை செய்தா உடனே அந்த தீமைக்கு தீமை செய்ய வேண்டும். நம்முடைய எதிராளியாக பிசாசானோ என்ன சொல்லுவான்? அவங்க உங்களுக்கு தீமை செய்துட்டாங்க, அந்த தீமைக்கு நீ தீமை உடனே செய்திரு, அந்த தீமைக்கு உடனே தீமை செய்து அதை பழிவாங்கணும். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நல்லா கவனிங்க. என்ன தீமைகள் செய்திருந்தாலும் சரிங்க, இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தீமை செய்திருந்தாலும், ஒருவேளை நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடாது, அழிந்து போகணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் சில பேர். கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய காரியம், அவருடைய தயவு இல்லாமல் இந்த பூமியில நாம் வாழவும் முடியாது, இருக்கவும் முடியாது. அப்ப நல்லா கவனிங்க. இந்த பூமியில நம்ம நிலைநிறுத்திருப்பவர், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை தான், மனிதர்களால் அல்ல. அப்ப நல்லா கவனிங்க. இந்த பூமியில நாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த பூமியில நம்முடைய பேர் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு மனிதர்கள் அல்ல தீர்மானிப்பது, கர்த்தர் மாத்திரமே. நம்ம நன்மை செய்தால் அதற்கு பதிலா மற்றவர்கள் தீமையே செய்யறாங்கன்னு வைங்களேன், ஆனால் அந்த தீமைக்கு நீங்கள் தீமை செய்யாதிருங்கள். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். கர்த்தர் என்ன சொல்றாங்க? எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். பாருங்க, என்ன செய்யணுமா? எல்லா மனுஷருக்கு முன்பாக. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம்தான் யோக்கியமா இருப்போம், மனுஷருக்கு முன்பாக நாங்க யாரையும் மதிக்க தேவையில்லை, யாரையும் நாங்க பயப்பட தேவையில்லை, நாங்க அவங்கள பார்த்தா கூட பேச மாட்டோம், நாங்க கர்த்தருக்கு மாத்திரம்தான் யோக்கியமா இருப்போம். கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, மனுஷருக்கு முன்பாகவும், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்லங்க, மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகள். என்ன யோக்கியனா என்னங்க? மற்றவர்கள் பார்த்து நம்மை உண்மையாகவே ஏளனம் செய்யும்படியாய், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் சாட்சியம் கெடும்படியாய் ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. மற்றவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அதனால நான் கெட்ட வார்த்தை பேசுறேன். மற்றவங்க தீமை செய்யறாங்க, அதனால நான் தீமை செய்யறேன்னா மற்றவங்க நம்மளை கை நீட்டி பேசுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா? இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா? ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அப்ப நல்லா கவனிங்க. என்ன தீமை செய்தாலும் மற்றவர்கள் உண்மையாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் என்பதை மற்றவர்களுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும். ஆமே. இன்றைக்கு இந்த காலவேளை கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே பிசாசு பாருங்க, எதையாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கோபமா எதனா சொல்லிட்டா உடனே அதுக்கு பழி வாங்கணும், எதையாவது கோபமா செய்யணும். பிசாசு நம்மளை இப்படிதான் அநேகரை தூண்டி விடுறான். இடம் கொடுக்காதீங்க. தயவு செய்து தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய பெயரினாலே அந்த தீமையை நன்மையினாலே நாம் வெல்ல வேண்டும். ஆமென். அப்ப உண்மையாகவே கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுவோம். ஆமென். மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும், உண்மையாகவே இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை, அந்த சாட்சியை தேவனுக்கு முன்பாக, அந்த சாட்சி அவருடைய நாமத்தை கனப்படுத்தும், மகிமைப்படுத்தும். இந்த கடைசி நாட்களிலே பிசாசு எப்படியாய் நமக்கு முன்பாக பலவிதமான கோபங்களை, எரிச்சல்களை, எதையாவது செய்து நம்முடைய சாட்சியை கெடுக்கணும்னு நினைச்சாலும் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் இந்த காலைவேளை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே தீமைக்கு தீமை செய்யாமல் அதுக்கு பதிலாக நன்மையே செய்யுங்கள். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுவோம். ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த காலைவேளை கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை. இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், தீமையே செய்தாலும் இவர்கள் நன்மையானவைகளை செய்கிறார்கள் என்பதை
எல்லா காரியத்திலும் எல்லா சோதனையிலும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்திலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாயிருந்தும் அந்த இடத்திலும் அந்த ஒரு சகிப்புத்தன்மையை அவர் வெளிப்படுத்தினார். பொறுமையை, தாழ்மையை கடைபிடித்தார். ஏசப்பா, சிலுவையின் மரண பரியந்தம் அதை செய்யல. நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இயேசுவை எங்கள் நடக்கையிலே, எங்கள் செய்கையிலே நாங்கள் வெளிப்படுத்த மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாட கர்த்தர் உதவி செய்ய. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்ய காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். எந்த காரியத்திலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படும். God bless you. ஆமென்.